இரண்டாவது அம்மா கதையின் தொடர்ச்சி. பூட்டி இருந்த கராஜிற்குள் கார் நிற்பது தோட்டத்தில் எரிந்த விளக்கு ஒளியில் நன்றாகவே தெரிந்தது. அப்படியென்றால் அவள் கணவன் வீட்டிற்கு வந்து விட்டான். குளித்து முடித்து பனியனும் லுங்கியுமாக மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பான். அப்பாவை கண்டதும் ஆசை மகன் கும்மாளம் அடித்து கொண்டு முன்னரை கம்பளத்தின் மீது கவிழ்ந்து படுத்தபடி காமிக் புத்தகங்களை புரட்டி கொண்டிருப்பான். அத்தையம்மாள் அன்னபூரணி சாப்பாட்டறை மேஜை மேல் தட்டுகளை பரப்பிக்கொண்டு தம்பி மனைவியை இன்னமும் காணவில்லையே என்று வம்பு விசாரிக்க வாயில் பக்கம் நிமிடத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து கொண்டிருப்பாள். சாந்தா ஒரு ரெடிமேட் குடும்பத்திற்கு தலைவியாக விட்டதை குறித்து அப்போது சிரித்தாள் பரிமளா. அவள் மட்டும் என்ன, ஒரு ரெடிமேட் குடும்பத்திற்கு தான் வசமாக அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். கணவன் 12 வயது வளர்ந்து நிற்கும் ஒரு துடிதுடிப்பான பிள்ளை. மூக்கு கண்ணாடி வழியே எப்போது சந்தேகத்தோடு பார்த்தபடி பாரமாக இருக்கும் ஒரு வயதான விதவை நார்த்தனார். பிடித்தாலும் புளியங்கொம்பை பிடித்தால் சாந்தா. பரிமளா பிடித்ததோ வெறும் முருங்கை கொம்பு. தாடை இறுக கோபத்தில் பற்பல சிந்தித்தபடி வாயில் அழைப்பு மணியை சற்று வேகமாக அழுத்தினாள். வந்துட்டியா? ரொம்ப கவலையாக இருந்தது. இப்போ காலம் கெட்டு கிடக்கிறதேன்னு பயந்துட்டேன். அன்னபூரணி அம்மாள் கதவை திறந்த உடனேயே கேட்டாள். கழுதை கெட்டால் குட்டிச்சுவர், எங்கே போய்விடுவேன், அதான் வந்துட்டேனே படபடவென்று பேசிவிட்டு அன்னபூரணியை தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள் பரிமளா. ஜிவ்வென்று காது மடல் வரை சிவந்து காணப்பட்ட அவளது முகத்தை கண்டதும் கோபம் தெரித்த கண்களை பார்த்ததும் அன்னபூரணி தடுமாறி போய்விட்டாள். பஸ் நிலையத்தில் இருந்து குறுக்கு திடல் வழியே முந்தா நாள் வந்த ஒரு பெண்ணின் கழுத்து சங்கிலியை யாரோ திருடன் அறுத்துட்டு போயிட்டானாம். பேசிக்கிட்டாங்க. அதனால் உங்கள் தம்பி வைர நெக்லஸ் வாங்கி பூட்டி இருக்காரு, திருடன் அறுத்துட்டு போயிடுவான்னு பயப்பட அப்படி கனமாக கழுத்தில் என்ன பூட்டி கிடக்கிறேன். தோல் பையை கோபத்தோடு மேஜை மீது வீசி போட்டாள். மஞ்சள் கயிற்றில் தொங்கினாலும் பெண்ணுக்கு பெரும் மதிப்பை தருவது மாங்கல்யம். உன் தாலி தொங்கும் பொன் சரடு இருக்கே, அது ஒன்று போதாதா? என் தம்பி என்ன செய்வான்? பிடிப்பிடியாக சங்கிலிகள் செய்து உன் கழுத்தில் போடத்தான் அவனுக்கு ஆசை. பொருளாதாரம் இடம் கொடுக்கலையே. சொல்ல நினைத்தாள் அன்னபூரணி. ஆவேசமாக பத்திரகாளி போல வீட்டுக்குள் நுழைந்தவளிடம் பேசினால் பெரும் சண்டையாகிவிடும் என்ற பயத்தினால் மௌனமாக புன்னகைத்தாள். ரொம்ப களைச்சி போயிருக்க, காப்பி கலந்து கொண்டு வர, முதல்ல தாகத்துக்கு சாப்பிடு. சமையல் அறைக்குள் மறைந்து விட்டாள். அன்னபூரணி மிகவும் அன்போடு கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த காப்பி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வாய் விழுங்கிய பின்னர் தான் அவள் பார்வை வீட்டின் பல பக்கமும் சுழன்றது. ஆமாம், இவர் எங்கே? அருண் எங்கே? அதுக்குள்ளே சாப்பிட்டு விட்டு தூங்க போயிட்டாங்களா? ஏளனமாக வினவினாள். அன்னபூரணிக்கு பதிலளிக்க தயக்கமாகத்தான் இருந்தது. குழந்தை அருண் 4 தினங்களாக தன் தந்தையிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். ஜங்கிள் புக் பார்க்கணும் அப்பா, ரொம்ப நல்ல படமாம். அன்று மாலை ஆஃபீஸில் இருந்து திரும்பிய பார்த்திபன் வரும்போது டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு செய்து விட்டுதான் வந்திருந்தான். 3 டிக்கெட்டுகள் ரிசர்வ் செய்திருந்தான். சிறிது நேரம் மனைவியின் வருகைக்காக காத்திருந்து பார்த்தான். அவளை காணவில்லை. படத்தை துவங்கி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தன் மகனுடன் கிளம்பிவிட்டான். தியேட்டரில் யாராவது அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கிக் கொள்வார்கள் என்று நம்பிக்கை. அன்னபூரணி குழப்பத்துடன் விழித்தாள். குளியலறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பரிமளா கோபத்துடன் திரும்பினாள். அப்பனும் மகனும் எங்கே காணலை? கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காரோ? மறுபடியும் எரிச்சலுடன் கேட்டாள். இல்லை, குழந்தையை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் தம்பி. நீ வந்தா சாப்பிட்டு விடும்படி சொன்னான். ஏன்? சினிமாவுக்கு பிறகு அப்பனும் மகனும் வர்ற வழியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வருவதாக யோசனையோ? நீ ரொம்ப பசியாக களைப்பாக இருப்பேன்னு தான் தம்பி அப்படி சொன்னான். தம்பிக்கு ஏற்ற அக்கா தான் நீங்கள். முதல்ல கேட்டதுமே ஏன் பட்டுன்னு உண்மையை சொல்லலை? டாக்டர் கிளினிக்கு கூட வர முடியலை, ஆனால் இப்போது மகனை அழைச்சிட்டு சினிமாவுக்கு போக நேரம் இருக்காக்கும் உரிமினாள். டாக்டர் கிளினிக்கா? அன்னபூரணி கேட்டதும் பரிமளா ஆவேசத்தில் வெடித்து விட்டாள். ஆமாம், எல்லா விவரத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியாகணும். வீட்டோட நிழலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வேலைக்கு சாப்பிட்றது மட்டும் போதாது. வம்பு ஒரு நுறுக்கு தீனி. படார் என்று முகத்தில் அடிப்பது போல குளியலறை கதவை அடைத்து கொண்டாள். அன்னபூரணி செயலற்று நின்றாள்.
சில மாதங்களாக சிறு ஊசியாக அவ்வப்போது பரிமளா குத்தி பேசுவதை அவள் கவனிக்காமல் இல்லை. கிடக்கிறாள், ஏதோ கோபத்தில் விவேகம் இல்லாமல் பேசுகிறாள் என்று விட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இன்று அவள் போட்ட கூச்சல், கதவை சாத்திய வேகம் எல்லாம் முகத்தில் அரைந்தது போன்ற மனவேதனையை கொடுத்தன. சின்ன வயதிலேயே கணவனை இழந்து உடல் உழைப்பால் பாடுபட்டு தம்பியை முன்னுக்கு கொண்டு வந்ததற்கு இது தக்க பரிசுதான். பார்த்திபன் மேல் அவள் கோபப்பட முடியாது. மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்தபோது அவன் அக்காவிடம் மனம் விட்டு பேசி அவள் அனுமதியின் பேரில்தான் கல்யாணம் செய்து கொண்டான். என்னதான் அத்தை என்று ஒருத்தி அரவணைக்க வீட்டில் இருந்தாலும் குழந்தைக்கு தாய் அன்பு வேண்டுமே. அம்மா என்று அழைக்க ஒருத்தி வேண்டுமே. மேலும் அன்னபூரணிக்கு என்ன சின்ன வயதா? அவளுக்கு பின் வளர்ந்து வரும் அருணின் படிப்பு, பிற்காலம் இவைகளையெல்லாம் பற்றி சிந்தித்து செயல்பட பார்த்திபனுக்கு துணைவி ஒருத்தி தேவை ஆயிற்றே. பாவம் பார்த்திபன் சின்ன வயசிலேயே மனைவியை இழந்து விட்டான். எத்தனை காலம் மறுமணத்தை ஒத்தி போடுவது? இளமை மீண்டும் வருமா? இப்படியெல்லாம் எண்ணிதான் அவள் தனது தம்பியின் மறுமணத்திற்கு பூரண ஆதரவு கொடுத்தாள். வீட்டிற்கு வந்த பரிமளாவை மிகவும் அன்போடு வரவேற்றாள். வேலைக்கு போகிறாள் என்ற கனிவுடன் அவளை கருத்தோடு கவனித்து கொண்டாள். வந்ததும் வராததுமாக மூத்தால் விட்டு போன பொறுப்பை அவள் தலையில் கட்டக்கூடாது என்ற கருணையினால்தான் அருணை தானே கவனித்து கொண்டாள். காலை விடியும் முன் எழுந்துவிட்டு குளிக்கச் செய்து அணிந்து கொள்ள பள்ளி சீருடைகளை பெட்டி போட்டு தந்து, சாப்பிட பலகாரம் கொடுத்து, டிஃபன் கட்டி கையில் தந்து, புத்தக மூட்டையை சுமந்து வாசல் கேட் வரை வந்து அவன் கையில் கொடுத்து, பத்திரம் பத்திரம், தெருவை பார்த்து போடா கண்ணா என்று கனிவுடன் வழியனுப்பும் வரை எல்லாவற்றையும் அவளே கவனித்து கொண்டாள். அது மட்டுமா, வீட்டை கவனிப்பதிலிருந்து சமைப்பது, தோட்டத்தை கொத்தி விதைகளை அவ்வப்போது நட்டு காய்கறிகளை பயிர் செய்து செலவை மட்டுப்படுத்துவதிலிருந்து எல்லாவற்றையும் அவளே கவனித்து கொண்டு தனக்கென்று ஒரு நிமிஷத்தை கூட ஒதுக்கி கொள்ளாது தம்பிக்கும் அவன் குடும்பத்திற்கும் மாடாய் உழைத்ததற்கு நல்ல பரிசு அன்னபூரணியின் நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது. 18 வயதிலேயே தன் பூவையும் பொட்டையும் பறிகொடுத்து மறைந்துவிட்ட கணவனை நினைத்து கொண்டு கண் கலங்கி போனாள். சாப்பாட்டறை சுவரில் தொங்கிய விஜயாவின் புகைப்படத்தை பார்த்தாள். பார்த்திபனின் முதல் மனைவி விஜயா. அவனுடன் 5 வருஷங்கள் தான் வாழ்ந்தாள். எப்பொழுதும் முகத்திலே பளிச்சென்றதொரு புன்னகை, வார்த்தைகளில்தான் எத்தனை மரியாதை. அக்கா, நீங்கள் சும்மா சித்த உட்காருங்க, நான் பரிமாறுகிறேன். அருணை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருந்த தாய்மையின் பூரண நிலையின் போது கூட ஒரு நாள் மூச்சு திணறிக்கொண்டு சாப்பாடு பரிமாறியதை நினைத்து கொண்டாள். குபீர் என்று கண்களில் நீர் புரண்டு கன்னத்திலே முத்துக்களாக உருண்டோடின. அம்மா விஜயா, பச்சை பிள்ளையை என் மடியிலே போட்டுட்டு பார்த்துக்கோங்க அக்கான்னு நீ மாயமா போயிட்டியே அம்மா. ஆஸ்பத்திரியில் கடைசியாக நீ கேட்டுக்கிட்டதை நான் ஒரு கடமையாக நினச்சி அதுக்காகத்தானே இங்கே இன்னமும் இருக்கேன். அம்மா விஜயா, நீ உசுரோடு இருந்து நான் போயிருக்கக்கூடாதாம்மா. இப்படி மோசம் பண்ணிட்டியே. தனக்குள்ளே துயரத்தில் குமரியபடி நிமிர்ந்து பார்த்தாள் அன்னபூரணி. சற்றென்று நினைவு வந்தது. பூக்காரி கொண்டு வந்து வைத்துவிட்டு போன மல்லிகை பூச்சரத்தை அவள் இன்னமும் படத்திற்கு போடவே இல்லை. தம்பி மனைவிக்கு சாப்பாட்டை தயாராக்கி சூடாக பரிமாற அவசரமாக சமையலறைக்குள் புகுந்தாள். சாப்பிட தயாராக வந்து மேஜை அருகே உட்கார்ந்த பரிமளாவின் மூக்கில் மல்லிகையின் மனம் பலமாக மோதியது. மூத்தாளது புகைப்படத்திலே தொங்கிய மல்லிகை சரத்தை கண்டதும் அவங்க முயன்ற ஆத்திரம் மீண்டும் பீறிட்டு கொண்டு புறப்பட்டது. மல்லிகைப்பூ முழம் 60 பைசான்னு சொல்கிறான். உங்கள் தம்பி ஆசையாக 2 முழம் வாங்கி எனக்கு தரதில்லை. ஆனால் செத்தவளுக்கு அலங்காரம் செய்ய மட்டும் மறக்கிறதில்லை. சிடுசிடுத்தபடி தட்டை தன்னருகே இழுத்து கொண்டாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுமங்கலியாய் போனவன்னு நான் தான் வாங்கி போட்டேன். தம்பி எப்போவாவது தான் கொஞ்சம் பூ வாங்கி கொண்டு வர்றது வழக்கம். விஜயாவுக்கு மல்லிகைன்னா ரொம்ப ஆசை. இன்னைக்கு அவள் பிறந்த நாள். பேஷ், இறந்தவளுடைய பிறந்தநாளை பற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. போன வாரம் என் பிறந்தநாள் வந்தது. இந்த வீட்டில் யாருக்குமே ஞாபகம் இருக்கலை. மென்று விழுங்கினாள் அன்னபூரணி. இதென்ன இன்று எதற்கெடுத்தாலும் பரிமளா குற்றம் கண்டுபிடிக்கிறாள். குத்தலாக பேசுகிறாளே ஏன்? பருப்பை பிசைந்து கொண்டு ஒரு வாய் விழுங்கிவிட்டு தொடர்ந்து பேசினாள் பரிமளா. அக்கா, ஒன்று சொல்ல நான் ரொம்ப நாளாக விரும்புகிறேன்.
உங்கள் தம்பி வாய்க்கு பயந்துட்டு இவ்வளோ நாள் அதை சொல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு அதை சொல்லணும்னு ஒரு துடிப்பு ஏற்பட்டுடுச்சு. என்னம்மா பரிமளா, மனசில் இருக்கிறத சொல்லு. எம்மேல் ஏதாச்சும் இருந்தால் கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தப்பு செய்கிறீங்க. உங்களால் அருண் கெட்டு குட்டிச்சவராக போகிறான். அருணை நான் எந்த விதத்தில் கெடுக்கிறேன்? புரியலையே. அன்னபூரணிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. பரிமளா வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கையை கழுவிவிட்டு வந்தாள். துண்டிலே கைகள் சிவக்க துடைத்து கொண்டாள். முகம் கோபத்தில் சிவந்து விட்டிருந்தது. 12 வயது கிடாமாடு அருண். பச்சை குழந்தை போல நேற்று அவனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தீங்க. உனக்கு தெரியாதா பரிமளா? அருண் பென்சில் சீவும் போது வலது கை ஆள்காட்டி விரலில் கத்திப்பட்டு காயம். குழம்பு சாதத்தை பிசைய முடியாம எரிச்சல். குழந்தை வேதனைப்பட்டான். நான் தான் வற்புறுத்தி சோறு ஊட்டினேன். அவன் சாப்பிட ரொம்பவும் வெட்கப்பட்டான். இன்னமும் உங்கள் பக்கத்திலே படுக்கை அறையிலே வந்து கொஞ்சி கொண்டு படுத்துக்கிறான். வெட்கமில்லையா அவனுக்கு? தாய் முகத்தை பார்க்காத குழந்தை. 3 மாச பச்சை மண்ணை என் மடியிலே போட்டுட்டு விஜயா போயிட்டா. அதனால் நான் அவனுக்கு அத்தை மட்டும் இல்லை, அம்மா போல. இதை நீ ஏன் வித்தியாசமாக எடுத்துக்கிற? இன்னும் கொஞ்சம் பெரியவனாயிட்டா தானே அவன் தனியாக போய் படுத்துக்க ஆரம்பிப்பான். அத்தை அத்தைன்னு என் கழுத்தை கட்டிக்கிட்டு தூங்கி பழகின பிள்ளை. அன்னபூரணியின் குரல் கரகரத்தது. அதனால்தான் சொல்கிறேன், அவனுக்கு நான் அம்மாங்கிற மதிப்பில்லாமல் போயிருக்கு. எல்லாத்துக்கும் உங்களையே தான் கேட்குறான். எப்போதும் சிடுசிடுன்னு பேசுகிற நீ, அதனால் பயப்படுறான். சொல்ல துடித்தாள் அன்னபூரணி. இன்னும் உங்ககிட்ட அவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கலை, அதனால்தான் என்றால் மெல்லிய குரலில். தொண்டையை செருமி கொண்டாள் பரிமளா. இது நாள் வரை கணவனுக்காக அவள் அன்னபூரணியிடம் தயவு காட்டியது போதும். இனி வெளிப்படையாக பேசி முடிவு செய்து விடுவதுதான் சரி. அவள் மனைவி என்கிற தனது ஸ்தானத்தின் மதிப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு செயல்பட வேண்டும். விலைவாசிகள் எல்லாம் இப்போ திடீர்னு ரொம்பவே உசந்து போயிட்டதுனால நம்மை போல மத்தியதர குடும்பத்தாருக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருக்கு. அன்னபூரணிக்கு விளங்கவில்லை. ஆமாம், நேற்று கூட மிளகாய் விற்றுக்கிட்டு போனான். இந்த பக்கம் ஒரு ஆள். விசாரித்தேன், கிலோ 12 ரூபாய்னா. அம்மாடியோ, அத்தனை விலையானேன்னு. நீங்கள் எல்லாம் ஏன் வீணா விலையை கேட்குறீங்க? குடமிளகாய் வாங்க கட்டுப்படியாகாதவங்களுக்கு குடமிளகாய் விலையை பற்றி என்ன கேள்வின்னு மூஞ்சிலேயே அடிச்சிட்டு போயிட்டான். அவன் சொன்னதில் குற்றமில்லை. இப்போ நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது. அதனாலேயே சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்ச நாள் உங்களோட பெங்களூர் தம்பி வாகீசன் கிட்ட போய் இருந்துட்டு வர்றது நல்லது. அன்னபூரணிக்கு தூக்கி வாரி போட்டது. நெஞ்சு படபடத்தது. அருணையும் உங்கள் 2 பேரையும் வீட்டையும் கவனிச்சுக்க யார் இருக்கா? தொண்டை அடைக்க வார்த்தைகள் தடுமாற கேட்டாள். கோபுரத்தை பொம்மைகள் தாங்குதுன்னு நினைக்கலாமா? வாகீசன் தம்பிக்கிட்ட போய் கொஞ்ச காலம் இருங்கோ. அருண் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நல்லா படித்து முன்னுக்கு வரானா இல்லையான்னு பாருங்க. குழந்தை நான் இல்லாட்டா ஏங்கி போயிடுவானே. அத்தை அம்மாளுக்கு அழுகையே வந்தது. புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேன். மடத்தனமாக பேசுகிறீங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், நானும் அவரும் பாடுபட்டு சம்பாதிக்கிறோம். 4 காசு சேர்க்க முடியலை. நீங்கள் சிக்கனமாக எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வீணா பொருளை நஷ்டப்படுத்துகிறீங்க. ராத்திரி ரொம்ப நேரம் விளக்கு போட்டுட்டு படிக்கிறீங்க. இந்த விலைவாசியில் ஒருத்தர்னா கூட ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்படியாகாத விஷயம். உங்கள் தம்பியும் உங்களை 18 வருஷமாக கூடவே வச்சு காப்பாற்றிட்டு வர்றார். ஏன் ஒருத்தருக்கு மட்டும் பாரமாக இருக்கணும்? இன்னொரு தம்பி இருக்காரே, அவர் வீட்டில் கொஞ்ச காலம் போய் இருக்கிறது, அவங்களுக்கு இங்கே செய்கிற உதவியை செய்கிறது. இது பார்த்திபன் சொன்ன யோசனையா? என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கலாமே. அன்னபூரணி விசும்பத் தொடங்கினாள். இந்தாங்கோ, நிறுத்துங்கோ. அழுது அழுது தம்பியை ஏமாற்றி அவர் தலையிலேயே மிளகாய் அரைக்கலாம் என்ற கதையை விடுங்க. உங்கள் தம்பி சொல்லலை. சொல்கிற துணிச்சல் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு கோழை. நான் சொல்கிறேன், என்னால் ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி கொண்டு அழ முடியாது. அருணை வச்சு காப்பாற்ற வேண்டியது கடமை. அதுக்கு மேலே என் புருஷனோட அத்தனை சொந்தக்காரங்களையும் என்னால் கட்டி காப்பாற்ற முடியாது. முடியவே முடியாது. இப்போவே சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் சினிமாவில் இருந்து வந்ததும் இதை சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணிங்கன்னா நான் மகா பொல்லாதவளாகி விடுவேன். வெறி பிடித்தவள் போல உள்ளிருந்து எழுந்த பொறாமையின் வேகத்திலே பரிமளா படபடவென்று வார்த்தைகளை கொட்டினாள். அதிர்ந்து போய் சிலையாக நின்றாள் அன்னபூரணி.
ஆரத்தி சுற்றி கொட்டி உள்ளே அடைக்க அண்டை வீட்டு கட்டுக்கடுத்தியை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து மருமகளாக பரிமளாவை அந்த வீட்டுக்குள் வரவேற்றதற்கு நல்ல பலன் கைமேல் கிடைத்துவிட்டது. மூட்டையை கட்டிக்கொண்டு பெரிய தம்பி வீட்டுக்கு புறப்படு, இங்கே இருக்காதே என்று நன்றி கொஞ்சமும் இல்லாமல் விரட்டுகிறாளே. சினிமாவிலிருந்து திரும்பி வந்த கணவனின் குரல் கேட்டதுமே தூங்குகிறவள் போல கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு படுத்து கிடந்தாள் பரிமளா. என்ன அக்கா, மூஞ்சி உப்பி போய் கண் சிவந்து என்ன சங்கதி? பதறினான் பார்த்திபன். காதை தீட்டிக்கொண்டு மேலே என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு கொண்டிருந்தாள் பரிமளா. காலையில் பச்சை தண்ணியிலே முழுகிட்டு சமைக்க தொடங்கினேன். முட்டுச்சளி பிடித்துக்கிச்சு. வேற ஒன்றும் இல்லை சொல்லிக்கொண்டே அன்னபூரணி அவர்களுக்கு உணவை படைத்தாள்.